முதலமைச்சர் கூட நேற்று பேசியிருக்கிறார். கடவுள் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறார்கள். கடவுளை கேலி செய்தே அரசியல் செய்தது நீங்க. நாங்க கடவுள் பெயரை சொல்லி அரசியல் செய்யல. இந்த கடவுள் எங்கள் கடவுள், இதை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த கடவுள் நம்பிக்கை எங்கள் மக்களுடைய நம்பிக்கை, நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அதை வச்சு நாங்க பேசுறோம். ஆனா கடவுளை கேலி கிண்டல் செய்து, இந்து மத பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்து, பண்பாடை கொச்சைப்படுத்தி, ஒரு தீபாவளி நல்ல நாளைக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்ல மனசு இல்லாம மதச்சார்போடு நடந்து கொள்கிற நீங்கள் எங்களை பார்த்து கடவுளை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையானது, கேலி கூத்தானது. இன்னைக்கு கூட திருமாவளவன் அறிக்கை கொடுத்திருக்கிறார். மதுரையில் நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, இது மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதான், பரவாயில்ல. அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். திருமாவளவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா முருக பக்தர்கள் எல்லாருமே மோடிக்கு பக்தர்களாக இருப்பார்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. அதையும் நான் வரவேற்கிறேன். ஒரு மாநாடு முடிந்து பல நாட்கள் ஆகியும் பலருடைய மனசை கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், கடவுளை கேலி செய்பவர்கள், இந்து மக்களை முட்டாளாக்கி நாங்கள் உங்களை என்ன வேணாலும் சொல்லுவோம், இந்துக்களை திருடர்கள்மா, ராமன் என்ன இன்ஜீனியராம்பா, ராமர் குடிகாரன்மா, அடியே மீனாட்சி உனக்கு ஏண்டி வைர மூக்குத்தின்லாம் நீ கேள்வி கேட்போம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நீங்கள் கற்பனையில் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்கல்ல. இனிமேல் அது நடக்காது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மதுரை மாநாடு. சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, பவன் கல்யாணுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு. எது கேட்குறாரு? மம்தா பானர்ஜிக்கு இங்கே என்ன வேலை? ஆம் ஆத்மி தலைவரை கூப்பிட்டு வந்து விழா நடத்துறீங்களா, அவருக்கு என்ன இங்கே வேலை? பினராயி விஜயனை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்களா, என்ன வேலை? இங்கே இருக்கிற கலைஞர் நிகழ்ச்சிக்கு எல்லா தலைவர்களும் இங்கே கூப்பிட்டு வரீங்களா, அவங்களுக்கு என்ன வேலை? இங்கே இருக்கிற பல லட்சம் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கும்போது அவரை புறக்கணிக்கிறீங்களா, அவரை அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? அல்லது உங்களோட அடிப்படை கொள்கை நாங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே, அப்போ திராவிட மாடலில் ஆந்திரா இல்லையா, கேரளா இல்லையா, கர்நாடகா இல்லையா? வயிற்றுச்சல பேசும்போது ஏதாவது உளறி கொட்டுறாங்க. முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு, அது இந்த தமிழகமே கொண்டாடி மகிழ்கிறது. ஒரு மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் ஆன பிறகும் இன்னும் மக்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல முருக பக்தர்கள் 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடுவார்களா என்ற ஒரு கேள்வி. கூடினார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்குது. இரண்டாவது, மேடையில் பேசிய தலைவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்ற அந்த கேள்விக்கான பதிலை மேடையில் பேசிய தலைவர்களெல்லாம் இந்து மதத்தினுடைய கொள்கைகள், வாழ்க்கை நெறி, இந்து கடவுள் நம்பிக்கை எப்படியெல்லாம் போற்றப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், இதுதான் நம்ம வாழ்க்கை நெறிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு கேள்விக்கான பதில். மூன்றாவது, அங்கே வரக்கூடியவர்கள் யார்? மற்ற அரசியல் கட்சிகளைப் போல மாநாட்டுக்கு அழைத்து வரக்கூடியவர்களா, அதே மாதிரி கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்திடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மீறி பல பேர் விரதம் இருந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். விரதம் இருந்து மதுரை மாநாட்டுக்கு போயிரு என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் வருவது ஒரு பெரிய அதிசயம். நாலாவது, மாநாடு எப்படி நடந்தது பாருங்க. மாநாடு தொடங்கும் போது மழை துளி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிறிய மழை துளியே கொஞ்சம் பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய தொடங்கின உடனே மேடையில் அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், நம்மெல்லாம் இந்த மழைக்கெல்லாம் நாம் தயங்க மாட்டோம், நாம் முருகனுக்காக வந்திருக்கிறோம், அப்படியே பெரிய மழை வந்தாலும் சேரை எடுத்து தலையில் பிடித்து கொள்வோம் என்று அறிவிக்கிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது. சுற்றி கரும் மேக கூட்டம். அந்த மழை தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரம் துளி துளியாக பெய்தாலும் கூட ஒருவர் கூட அசையாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடான மக்கள். ஏதோ கோயிலில் கருவறை முன்னாடி சாமியை பார்த்துட்டே உக்காந்துருக்கிற மாதிரி அந்த மேடையில் வானுயிராக இருந்த முருகன் சிலையை பார்த்துட்டு பேசுகிற தலைவர்களை பார்த்துட்டு அப்படியே மக்கள் இருந்தது ஒரு கண்கொள்ளா காட்சி, ஒரு மெய் சிலிர்ப்பு அங்கே இருந்தது. அஞ்சாவது, வந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க. 2 பக்கமும் சென்னை சாலையிலையும் சரி, தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையிலும் சரி, ராமநாதபுரம் சாலையிலும் சரி, ஏறத்தாழ எல்லா பக்கமும் சேர்த்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிற்கிறது. உள்ளே நிரம்பிடுச்சு, வெளியில் நிற்கிறாங்க, வாகனங்களை விட்டு இறங்கி வர முடியல. அப்படி நிற்கும்போது கூட ஒழுக்கமாக ஒரு நேர் வரிசையில் ஏதோ கட்டுப்பட்டு நிற்பதை போல வாகனங்களை நிறுத்தி ஒழுக்கமாக நின்ற காட்சி
அது மிகப்பெரிய விஷயம். 6வது மாநாடு முடிந்த பிறகு அறிவிப்பாளர் சொல்கிறார், நீங்கள் எல்லோருமே இந்த இருக்கையை அடுக்கி விட்டு செல்லுங்கள். அங்கே இருக்கிற பேப்பர், குப்பைகள், தண்ணீர் பாட்டில் ஏதாவது போட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியிலே போடுங்கள். நாமே சுத்தம் செய்துவிட்டு புறப்படுவோம் என்று சொன்னபோது, அது முடிந்த பிறகு தான் சொன்னது. அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பல லட்சம் மக்களும் அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி விட்டு வெளியேறிய காட்சி தமிழக வரலாற்றில் எந்த மாநாட்டிலும் நாம் இதுவரை பார்த்திராத காட்சி. 7வது, எல்லாரும் கோயிலுக்கு போவோம். சித்திரை திருவிழாவுக்கு கூட்டம் கூட்டமாக போவோம். நம்ம அத்திவரதரை பார்க்க காஞ்சிபுரம் போனோம். சொல்ல முடியாது, காஞ்சிபுரம் இனி வரலாற்றில் அடுத்த இப்போ முடிஞ்சு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 35 வருஷத்துக்கு மேலே 37 வருஷம் காத்திருக்கணும் அந்த காட்சியை பார்க்குறதா. என் குடும்பத்தோடு நானும் போய் பார்த்தேன். அலையலையான கூட்டம். சபரிமலைக்கு ஒரு நாளைக்கு 80,000 டோக்கன் அதிகபட்சம் கொடுத்தாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியாது. ஐயா வெங்கடாஜலபதி ஐயாவை பார்க்குறதுக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாகிடுது. அங்கே அறிவிக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, யாரும் வராதிங்க, 4 நாள் கழிச்சு வாங்க. பழனிக்கு சொல்ல வேண்டாம், தைப்பூச நேரத்திலையும் சரி, எல்லா பண்டிகைகளையும் பழனி 2 மாநில கடவுள் மாதிரி இருக்கார். தமிழ் மக்களும் அங்கே அதிகமாக போகிறாங்க, கேரள மக்களும் அதிகமாக வர்றாங்க. நீங்கள் பழனியில் மட்டும் போனீங்கன்னா எல்லா கடையிலையும் வித்தியாசமான போர்டு இருக்கும். என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், மலையாளத்துலேயும் அங்கே எல்லா கடையிலையும் ஹோட்டல்லையும் எழுதி வச்சுருப்பாங்க. அவ்வளோ கேரள மக்கள் வராங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல். நான் கோயிலுக்கு வர்றேன், நான் காவடி எடுக்கிறேன், ஐயா பகவானே ஏழ்மலையானே நான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி சேமித்து வரக்கூடிய காட்சி. இது வழக்கமான கூட்டம். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வராத கூட்டமாக, கள்ளழகர் புறப்பட்டதுலேருந்து திரும்பி போய் சேருகிற வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கும்பிட்றாங்க. இதெல்லாம் அந்த கால பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம பெரியவர்கள், நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்ததை கொண்டாடுற விழாக்கள். அதுக்கு கூட்டம் வரும். ஆனால் இந்த கூட்டம் என்ன, யாருக்கும் எந்த வேண்டுதலும் கிடையாது, தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. முருக பக்தர்களே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே சொன்ன பண்டிகைகளுக்கு போய் சேர்ற கூட்டம் மாதிரி இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வர்றாங்கன்னா, மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு அழுத்தமான மாற்ற முடியாத நம்பிக்கையை கையிலே மனசிலே வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இப்படி கூட முடியுமா? ஒரு கூட்டம் கூடிட்டாங்க, எந்தவித நிகழ்ச்சியும் இல்லை. அறுபடை வீடு அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. மாநாடு தொடங்க 1 வாரத்துக்கு முன்னாடியே மாநாடு நடக்கிற மாதிரி கூட்டம் கூட்டமாக மக்கள் கும்பிடுறாங்க, தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. மாநாட்டு அன்னைக்கு நம்ம உள்ளே போக முடியுமோ என்னமோ தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு முத நாள் போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ வெற்றி மாநாடு நடத்துனதுனால தான் முதலமைச்சருக்கு சங்கடமாக இருக்குது, வயிறெறியுது, திருமாவளவனுக்கு வயிறெறியுது, சேகரபாபுக்கு வயிறெறியுது. என்னடா நம்ம ஆன்மீக நடிப்பு மதசார்பற்ற சாயம் வெளுத்துருமா? ஆன்மீக வேறு அரசியல் வேறுன்னு 60 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கோமே. தமிழக இந்து பழக்க வழக்கங்களை மட்டும் கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோமே. தமிழக இந்து கடவுள்களை மட்டும் நம்ம குறை சொல்லி கேலி செய்து கொச்சைப்படுத்துகிற செயலை இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே அப்படிங்கிற பயம் வந்ததுனால தான் புலம்புறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. இந்த மாநாடுடைய வெற்றி எல்லா இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தலையே கிருகிருன்னு சுற்றி அவங்க எல்லாரும் ஒரு பைத்தியமான நிலையில் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் எது வேணாலும் பேசுகிறார். முதலமைச்சர் கூட நேற்று பேசியிருக்கிறார், கடவுள் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறார்கள்னு. கடவுளை கேலி செய்தே அரசியல் செய்தது நீங்கள். நாங்கள் கடவுள் பெயரை சொல்லி அரசியல் செய்யலை. இந்த கடவுள் எங்கள் கடவுள், இதை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த கடவுள் நம்பிக்கை எங்கள் மக்களுடைய நம்பிக்கை, நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அதை வச்சு நாங்கள் பேசுகிறோம். ஆனால் கடவுளை கேலி கிண்டல் செய்து, இந்து மத பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்து, பண்பாடை கொச்சைப்படுத்தி, ஒரு தீபாவளி நல்ல நாளைக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்ல மனசு இல்லாமல் மதச்சார்போடு நடந்து கொள்கிற நீங்கள் எங்களை பார்த்து கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுலாம் வேடிக்கையானது, கேலி கூத்தானது.
அதனால் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி. இந்த முன்னணி தலைவர்கள் உட்பட இந்து அமைப்புகள் எல்லாருமே நல்ல பங்காற்றி சிறப்பாக செயல்பட்டு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அடுத்து அம்மன் பக்தர்கள் மாநாடு கூட நடக்கும். இன்னைக்கு கூட திருமாவளவன் அறிக்கை கொடுத்துருக்கிறார். மதுரையில் நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, இது மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதான், பரவாயில்ல, அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், திருமாவளவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா முருக பக்தர்கள் எல்லாருமே மோடிக்கு பக்தர்களாக இருப்பார்கள்னு அவர் சொல்லியிருக்காரு, அதையும் நான் வரவேற்கிறேன். ஒரு மாநாடு முடிந்து பல நாட்கள் ஆகியும் பலருடைய மனசை கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், கடவுளை கேலி செய்பவர்கள், இந்து மக்களை முட்டாளாக்கி நாங்கள் உங்களை என்ன வேணாலும் சொல்லுவோம், இந்துக்களை திருடர்கள்மா, ராமன் என்ன இன்ஜீனியராம்பா, ராமர் குடிகாரன்மா, அடியே மீனாட்சி உனக்கு ஏண்டி வைர மூக்குத்தின்லாம் நீ கேள்வி கேட்போம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நீங்கள் கற்பனையில் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் அது நடக்காது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மதுரை மாநாடு. மம்தா பானர்ஜிக்கு இங்கே என்ன வேலை? ஆம் ஆத்மி தலைவரை கூப்பிட்டு வந்து விழா நடத்துகிறீங்களா, அவருக்கு என்ன இங்கே வேலை? பினராயி விஜயனை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறீங்களா, என்ன வேலை? இங்கே இருக்கிற கலைஞர் நிகழ்ச்சிக்கு எல்லா தலைவர்களும் இங்கே கூப்பிட்டு வர்றீங்களா, அவங்களுக்கு என்ன வேலை? சரி, பவன் கல்யாணம் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு? அவரை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாரா, இல்லை பவன் கல்யாணுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு? எதுக்கு கேட்குறாரு? இல்லை பவன் கல்யாணம் வந்து தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, ஆந்திராக்காரர் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆந்திராக்காரன்னா அவர் தெலுங்கு பேசுகிறவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அப்போ அவர் பவன் கல்யாண் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஒரு தலைவராக இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு இங்கே இருக்கிற பல லட்சம் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கும்போது அவரை புறக்கணிக்கிறீங்களா, அவரை அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? அல்லது உங்களோட அடிப்படை கொள்கை நாங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே, அப்போ திராவிட மாடலில் ஆந்திரா இல்லையா, கேரளா இல்லையா, கர்நாடகா இல்லையா? வயிற்றுச்சலை பேசும்போது ஏதாவது உளறி கொட்டுறாங்க, திருப்பி இப்போ போய் கேட்டிங்கன்னா அதை பேச மாட்டேன். வேறுபாடு எல்லாம் சூழல் வேறுபாடு தான். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கல்லை ஆதரித்து பல போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஐயா நல்லசாமி அவர்கள் பல தடவை அவரை சந்தித்திருக்கிறார். அதே போன்று சீமான் அவர்களும் தொடர்ந்து கல்லுக்கு தன்னுடைய ஆதரவு நிலையை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மாதம் விழுப்புரம் அருகே நடைபெற்ற கல் இறக்கும் போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டார். பாஜகவின் விவசாய அணி தலைவர் உட்பட அங்கே இருக்கிற அண்ணன் ஏஜி சம்பத் உட்பட பல தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அவர் கல்லை இறக்கி நானே அங்கேயே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதிகாரிகள் குடித்தது கல்லா பதனியா அது ஒரு தனி குழப்பம் போகுது, நாங்கள் இல்லாட்டி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. மாநில தலைவர் என்ன சொன்னார்? முன்னாள் மாநில தலைவர் கட் பண்ணியிருப்பேன். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? டாஸ்மாக் கடையில் விஸ்கி பிராந்தி டெய்லி குடித்தா கல்லீரல் கெட்டு போயிடும், கிட்னி கெட்டு போயிடும், உயிருக்கு ஆபத்து, அப்படி உடலுக்கு ஒவ்வாத ஒரு மதுவை அருந்துறீங்க, ஆனால் கிராமத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கல்லுக்கு தடை விதிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்னு அவர் கேட்குறார். ஒரு காலத்தில் கல்லுக்கடை, சாராயக்கடை, விஸ்கி பிராந்தி கடை எல்லாமே ஒன்றா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்போ கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. அப்போ நாங்கள் மதுவே தொடமாட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டிங்கன்னா அந்த கோரிக்கையே எழாது. எங்கேயோ இருக்கிற எரி சாராயத்தை கொண்டு வந்து அதில் கலரை மிக்ஸ் பண்ணி அதை பாட்டில் அடைச்சி விஸ்கி பிராந்தின்னு விற்கிற நீங்கள் தென்னை மரத்துலையும் பனை மரத்துலையும் இறக்கக்கூடிய அந்த பனம்பால் தென்னம்பாலை விற்கிறதுக்கு ஏன் எதிராக இருக்கீங்கிறது தான் பாஜகவினுடைய கேள்வி. தமிழக அரசு தான் பதில் சொல்லணும். நம்ம இன்றைக்கும் டாஸ்மாக் கடையில் மூடணும் குறைக்கணுங்கிற கோரிக்கை நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த விற்பனை இருக்கிற வரைக்கும் கிராம பொருளாதாரம் மேம்படும். அங்கே விற்கிற காசு, அங்கே குடிக்கிற காசு, அங்கே வாங்கி சாப்பிட்ற காசு திருப்பி அது கிராமத்திலே சுத்தம், எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகாது. ஆனால் விஸ்கி பிராந்தி அப்படி இல்லை. அப்போ கிராம பொருளாதாரம் மேம்பட்டால் என்ன ஆகும்? கிராமத்தில் இப்படி ஒரு தென்னம்பால் பனம்பாலை குடித்தால், கல்லை குடித்தால் என்ன ஆகும்? அங்கே கள்ளச்சாராயம் இருக்காது. விழுப்புரத்தில் 67 பேர் செத்து ஓராண்டு இப்போ தான் நிறைய வந்துச்சு. அந்த மாதிரி சாவுகளை தடுக்கலாம். மக்கள் வாழ்க்கையில்
ஒரு 1/2 லிட்டர் கல்லை குடிச்சிட்டா நல்லா வேலை பார்க்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், அதில் யாரும் மயங்கி விழுக போகிறதில்ல, உடலுக்கு கேடு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம். அதில் கொஞ்சம் சகோதரர் சீமான் அவர்கள் கொஞ்சம் தீவிரமாக போகிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான்.